Daily. Taste the Daily. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிடிஆர் எனப்படும் அழைப்பு விவர பதிவை அண்ணாமலை வீடியோவில் பேசி வெளியிட்டுள்ளார். அதில் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை அன்றே வெளியே விட்டுவிட்டு 25ஆம் தேதி மாலை மீண்டும் கைது செய்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் ஞானசேகரனை கைது செய்தால் எதற்காக திமுகவில் சில தலைவர்களுக்கு பதற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கேள்வி எழுப்பிய அவர் 8:52 வரை ஞானசேகரனின் போன் பிளைட் மோடில் தான் இருந்தது என்றும் அதற்கு பிறகு 8:55 ஞானசேகரன் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் உள்ள காவல்துறை அதிகாரிக்கு போன் செய்து பேசியதாகவும் பகீர் கிளப்பியுள்ளார். இதுகுறித்து அரசு என்ன பதில் சொல்கிறது என பார்த்துவிட்டு அடுத்த 48 மணி நேரத்தில் ஆதாரத்தை வெளியிடுவதாக கெடு விதித்துள்ளார். 8:52 பிறகு பிளைட் மோட்லேருந்து வெளியே வந்த போன், முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55 ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியே. ஞானசேகரன் பேசிய அடுத்த 6 நிமிடத்தில் அந்த காவல்துறை அதிகாரி சரியாக 9:01 ஞானசேகரன் செல்போனிற்கு தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டதோடு காவல்துறை அதிகாரிக்கும் ஞானசேகரனுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட மற்றொரு வழக்கும் ரகசியமாக இருப்பதால் தான் இந்த கேள்வியை கேட்பதாகவும் அவர் கூறினார். 9:01 திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு என்ன பண்றாங்க, மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாங்க, நமக்கு சொல்லல. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே 14ஆம் தேதி சிபிசிஐடி, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தினமான 24ஆம் தேதி 170வது வார்டு வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் 6 முறை போனில் பேசியதாக குறிப்பிட்டதோடு 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டு வெளியே வந்த ஞானசேகரன் மீண்டும் கோட்டூர் சண்முகத்தையே தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அன்றே எதற்காக ஞானசேகரன் விடுவிக்கப்பட வேண்டும்? ஆதாரத்தை அழிக்கவா, செல்போன் வீடியோக்களை டெலீட் செய்யவா, அல்லது பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் சிசிடிவி கேமராக்கள் இருந்தால் கழட்டி வீசவா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. அதன் பிறகுதான் ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அழிக்கவா, செல்போன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா, இல்லை செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா? கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து ஞானசேகரன் வெளியே வந்த அன்று இரவே கோட்டூர் சண்முகமும் அமைச்சர் மா சுப்பிரமணியமும் போனில் பேசியதாகவும் 8:30 மற்றும் 8:32 மணி என 2 முறை இருவரும் பேசிக் கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பல்கலைக்கழகத்தின் கேட் கண்ட்ரோலை வைத்திருக்கும் பணியாளர் நடராஜன் என்பவரும் கோட்டூர் சண்முகமும் கடந்த 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 13 முறை செல்போனில் பேசியதாகவும் பகீர் கிளப்பியுள்ளார். ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேலே 24ஆம் தேதி இரவு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாரு. 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் மொத்தமாக இந்த 4 நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை.
கடந்த 24ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட ஞானசேகரன் பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் மற்றொரு காவல்துறை அதிகாரியை போனில் தொடர்பு கொண்டு பேசியதாக அதிர்ச்சி தகவலை கூறினார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 24ஆம் தேதி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம், எவிடன்ஸ் அழிக்கப்பட்டுள்ளது என சாடினார். மேலும் SITயின் FIR ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் என்ன ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன என கேள்வி எழுப்பினார். மேலும் எதற்காக போன் பேசினீர்கள் என மா. சுப்பிரமணியன் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்திடம் விசாரிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை FIR போட வேண்டாம் என வற்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தினுடைய SIT ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கான். அப்ப என்ன எவிடன்ஸ் அழிக்கப்பட்டது? 24ஆம் தேதி இவ்வளவு நான் சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, அதே 24ஆம் தேதி 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து FIR வேண்டாமா, FIRலாம் போட்டால் வாழ்க்கை கெட்டு போயிருமா, FIR கொடுக்காதேன்னு 2 பேர் சொல்றாங்க. 2 காவல்துறை அதிகாரி, ஒருத்தர் மஃப்டியில் வர்றாங்க, ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க. நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் 24ஆம் தேதி நடக்கும் பொழுது 2 காவல்துறை அதிகாரிகள் அதே 24ஆம் தேதி மாணவியிட்ட FIR எடுக்க 1 full day டிலே பண்றாங்க. தொலைபேசியில் பேசிய ஓப்பன் காலை மட்டுமே கூறியுள்ளதாகவும், இது மட்டுமில்லாமல் வாட்ஸ்அப் காலில் என்னென்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை எனவும் கூறினார். இவ்வழக்கில் திமுக மற்றும் காவல்துறை தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனை உடும்பு பிடியாக பிடித்திருப்பதாகவும் அதனை கடைசி வரை எடுத்துக்கொண்டு செல்ல போவதாகவும் கூறியதோடு, இவ்வளவு தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு குற்றத்தை செய்ய துணிந்த ஞானசேகரன் வேறெந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லையா என்ற சந்தேகத்தை எழுப்பினார். குற்றத்தை மறைக்க யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்களும் குற்றவாளிகள் தான் என சாடிய அவர், அதில்தான் அந்த சார் ஒளிந்திருக்கிறார் என கூறினார். Taste the Daily.